இந்த தேவ வார்த்தை உங்களுக்காக கடந்து வருகிறது. ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையை தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். லூக்கா 1:30 தேவதூதன் மரியாதை அழைத்து, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்றார். அதே கிருபையை தேவன் நமக்கும் தந்தருளுவார். நம்மை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனம் போராட்டம் எல்லாம் மாறி போகும். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நம்மை அறிந்த தேவன் நம் பெயரை அவருடைய உள்ளங்கையில் குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை, தயவு, காருண்யம் எப்போதும் நம்மை சுமந்து கொண்டோம். இயேசு தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதையை நமக்கு காட்டுவார். நீ நடக்க வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்மை நேர்வழியாய் நடத்த கர்த்தர் அவர். நம்முடைய வாழ்க்கை பாதையில் மலை போன்ற துன்பம், தடைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் நாம் இயேசுவையே நோக்கி பார்த்து அவர் காட்டும் வழியில் நடக்க நம்ம இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்போமா? வனாந்தரத்தில் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து அவர்களை நடத்தி வந்த தேவன் இன்று வனாந்தரம் போல் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த போது ஆகாரின் அழுகுரல் கேட்டவர் இன்று உங்கள் அழுகுரலையும் கேட்பார். மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். உங்கள் தனிப்பட்ட வாழ்வின் பிரச்சனைகள், கண்ணீர்கள், வேதனைகள் அறிந்தவர் நம் இயேசு. வாழ்க்கையில் எதிர்காற்று வீசும் போதும் உதவி செய்கிற தேவனே. பிரச்சனை என்னும் இருளின் நாட்களிலும், கடன், வியாதி என்னும் நடுக்கடலில் சிக்கி இருக்கும் போது இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன் அவர். ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நமக்கு தருகிறார். நித்தியமாய் நம் துணையாக இருப்பவர் நம் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்து இயேசுவை சார்ந்து இருப்போமா? கர்த்தரே நம் துணையானவர்.